நல்லது. கடந்த சில வாரங்களாக நாங்கள் அதிக நிச்சயமுள்ள தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் பகுதிகளாக நாங்கள் வார்த்தையிலே நிலைத்திருத்தல் என்கிறதை குறித்து தியானித்து வந்தோம். இந்த வார்த்தையிலே நிலைத்திருத்தல் சொன்னால் வார்த்தையை கை கொள்ளுதல் என்கிறதை குறித்து கற்றுக்கொண்டோம். வார்த்தையை கை கொள்ளுதல் என்று சொன்னால் அந்த வார்த்தையை பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுதல் என்கிறது அர்த்தம் என்கிறதை குறித்து கடந்த வாரங்களிலே தியானித்தோம். அதில் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த பொறுமை, உபத்திரவம், பரீட்சை, நம்பிக்கை இவைகளுக்கு இடையே இருக்கிறதான தொடர்புகளை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்திலே இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். விசேஷமாக பாருங்கள், இதில் இயேசு விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து தான் பொறுமை என்கிற காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைத்து விட்டு அவன் தூங்க போகிறான். அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். உரிய நாளிலே அறுவடை காட்களை அனுப்பி அந்த விளைச்சலை பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், வசனத்தை இங்கே சொல்லப்படுகிற விதை வசனமாக இருக்கிறது. விதை விதைத்தவுடனே அதற்குரிய அறுவடையை கொண்டு வரவில்லை. விதை விதைக்கப்பட்டு அதற்குரிய காலங்கள் கடந்து சென்ற பின்பே அதனுடைய அறுவடை உண்டாகிறது. ஒரு விதை உடனடியாக அதனுடைய பலனை கொடுப்பதில்லை. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும். பூமிக்குரிய பிரமாணத்திலே எப்படி விதை விதைக்கப்பட்டால் உடனே அந்த விதையினுடைய பலனை நாங்கள் புசிப்பதில்லையோ, அனுபவிப்பதில்லையோ, அதே போல தான் ஆவிக்குரிய பிரமாணத்திலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்த உடனேயே நாம் அதனுடைய கனிகளை புசிப்பது என்பது சாத்தியப்பாடு உள்ள ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உள்ளே நுழைகிறதான வசனம் அநேக காரியங்களை உள்ளும் புறமுமாய் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வசனத்தின் நிமித்தம் உள்ளத்துக்குள் அநேக காரியங்களும் இருதயத்துள்ளே அநேக காரியங்களும், வசனத்தின் நிமித்தமாய் இருதயத்துள்ளே வந்த வசனத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களிலே அநேக மாற்றங்களும் உண்டாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய தான் போன கிழமை நான் சொன்னேன், மாற்றம் என்கிறது ரொம்ப இலகுவான ஒன்று அல்ல. உள்நுழைந்து உண்டாக்கப்படுகிற மாற்றங்கள் பல படிமுறைகளின் ஊடாக கடந்து செல்கிறது. ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு அசௌகரியமான நிலைகள், சில கடினமான நிலைகள், சில ஒவ்வாத நிலைகள், சில கடின போக்கான காரியங்களை கடந்து செல்ல வேண்டியது அவசியமானதாகவே இருக்கிறது. அதை நாங்கள் மாற்ற முடியாது. அப்படினால விதையாகிய வசனம் நம்முடைய இருதயத்திலே நுழைந்த உடனே அது அதற்குரிய பலனை செய்து முடிக்கும். அது அதற்குரிய பலனை உண்டாக்கும். உடனே அதெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்று சொல்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியம். எந்த பிரமாணங்களுக்கும் அது ஒத்து வராத ஒன்று. அது பூமிக்குரிய பிரமாணமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரமாணமாக இருந்தாலும் சரி, வசனம் நுழைந்து அது கிரியை செய்வதற்கு, அதன் காரியங்களை நடப்பிக்கிறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவையானதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த உபத்திரவம் எங்கே உண்டாருன்னு சொன்னால், வசனம் நம்முடைய இருதயத்திலே உள்நுழைந்து அது அதற்குரிய பிரகாரமாய் அதன் கனிகளை கொடுக்கும் வரைக்குமான காலப்பகுதிகளிலேயே உபத்திரவம் என்கின்ற ஒரு நிலைமை கூடாக விசுவாசி கடந்து செல்ல வேண்டிய நிலைமை உண்டாகிறது. இதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் ஆழமாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த உபத்திரவம் என்றால் என்ன? இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? அது எது உபத்திரவம்? அநேகமாக நாங்கள் இந்த சொல்லை சொல்லுகிற பொழுதே அதிகம் விருப்பத்தோடு அதை உச்சரிக்கிறதும் கிடையாது. அதிக விருப்பத்தோடு இந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது. இது யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தை, யாரும் விருப்பம் இல்லாத ஒரு காரியம். யாருமே சொல்ல ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க, இட்ஸ் அன் அன்வான்ட் கெஸ்ட். இந்த கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாத உலகத்திலும் சரி, உபத்திரவம் என்கிறது யாருமே விரும்புகிறதில்லை. என்னுடைய தான் சொல்லுவாங்களே, பொம்பை விலை கொடுத்து வாங்குவதுன்னு சொல்லி. ஸோ பட் த ட்ரூத், உண்மையிலே இந்த உபத்திரவத்தினுடைய உண்மை என்ன என்கிறதை குறித்த தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். என்றால் அதிக
நிச்சயமுள்ள வார்த்தையோடு இந்த உபத்திரவம் என்கிறது அதிக தொடர்பை உடையதாய் இருக்கிறது. அதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறது ரொம்பவும் அவசியமான ஒரு விடயம். இப்போ நாங்கள் கடந்த வாரத்திலே ரோமர் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே இருந்து தான் இதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ரோமர் 5வது அதிகாரம் 3-4 அதிலே சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ இங்கே உபத்திரவம் என்கிறதுலேருந்து இந்த வசனமே ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும். இப்போ நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிற இந்த பகுதியாகிய பொறுமை உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. நாங்கள் சொல்லுகிற இந்த பொறுமை எங்கிருந்து உண்டாகிறன்னு சொன்னால் உபத்திரவத்தில் இருந்து உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாங்கள் சில உதாரணங்களோடு நடைமுறை நடந்த சில சம்பவங்களோடு வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் வைத்திருக்கிற சில காரியங்களோடு இவற்றை ஆராய்ந்து கொள்வோம். என்னோடு கூட ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 13-14 16 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். அந்த வசனங்களிலிருந்து இன்றைய நாளிலே நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இதில் பாருங்க, இதில் 11வது வசனத்தில் சொல்லுகிற காரியம், அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவை. ஆபிரகாமுக்கு தேவன் ஏலவே சொல்லுகிறார், இந்த 400 வருடங்கள் இவர்கள் அறியாத அந்நிய ஜாதியாருடைய தேசத்திலே அவர்களை சேவித்து அவர்களாலே உபத்திரவப்படுவார்கள். யாராலே? இந்த எகிப்தியர்களாலே உபத்திரவப்படுவார்கள். இதை சொல்லுகிற பொழுது சில நேரத்தில் யோசிக்கலாம், ஏன் தேவன் தான் வாக்கு பண்ணியிருக்கிறாரே கானானுக்கு, இப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு வருவான்னு சொல்லி, ஏன் அதை அவர்கள் உபத்திரவப்பட்டு அந்த கானான் என்கிற தேசத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வர வேண்டும் என்றால் இதில் சொல்லப்படுகிறது. கடைசி வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது சொன்ன 16வது வசனத்திலே 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணின அந்த ஜாதி அந்த இடத்துக்கு வருகிறதற்கு இன்னும் அந்த தேசத்தில் இருக்கிற எமோரியருடைய அக்கிரமம் நிறைவடையவில்லை. ஆனபடினால் அதற்கு 400 வருஷங்கள் தேவைப்பட்டது. ஆனால் நாம் சில நேரத்தில் நம்முடைய கேள்வி என்ன, 400 வருஷங்கள் ஏன் அவர்கள் உபத்திரவப்பட வேண்டும்? 400 வருஷங்கள் கழித்து இந்த ஜாதி இறங்கி அவரிடத்திலிருந்து உபத்திரவப்படாத ஒரு இடத்துல இருந்து 400 வருஷங்களை கழிந்து எமோரியருடைய காலம் முடிகிற பொழுது அந்த ஜனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாமே என்று சில நேரத்தில் நாங்கள் யோசிக்கக்கூடும். நாங்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் தியானித்த வசனம் சொல்லுகிறது என்னென்றால், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் பார்க்குறோம். இந்த உபத்திரவம் அது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால் நம்பிக்கை. So the suffering that lead towards the hope that we are going to keep in God. உபத்திரவம் என்ன செய்யறோம்னா நம்பிக்கைக்கு நம்மை நடத்தி செல்கிறது. ஆனபடியாக தான் இந்த உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும் சொன்னால் யாருமே உபத்திரவத்தை விரும்புகிறதில்லை, யாருமே உபத்திரவத்தை நல்ல ஒரு காரியமாக யோசிக்கிறதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் என்று சொன்னால் அந்த உபத்திரவத்தினுடைய அதி உச்ச நன்மையான காரியம் எதுன்னு சொன்னால், உபத்திரவம் நம்மை மனிதர்களிடத்தில் அல்ல தேவனிடத்திலே நம்பிக்கையை வைக்கும்படிக்காக நம்மை கொண்டு நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, இதில் தேவன் ஆதியாகமம் 15-13 சொல்லுகிறார், அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்த அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். பாருங்க, அந்த எகிப்தியரை இவர்கள் சேவிப்பார்கள், எகிப்தியரினாலே 400 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் எகிப்தியரினாலே அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்றால், எகிப்தியரை சேவிக்கிறார்கள், எகிப்தியருக்கு உரிய காரியங்களை எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, எகிப்தியர்கள் இவர்களுக்கு சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கொடுத்தது எகிப்தியர்கள் இஸ்ரவேலுக்கு கொடுத்தது போஜனம் மாத்திரம்தான், அவர்களுக்கு நலமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கவில்லை
கொட்டகைகளிலே அடைக்கப்பட்ட ஒரு ஒரு ஆளோட்டிகளால் அடிக்கிற அடிமைகளைப் போல இருந்தால் அவர்களுக்கு கிடைத்த ஒன்றை ஒன்று அவர்களுக்கு வேதனம் கிடையாது, அவர்களுக்கு கூலி கிடையாது, அவர்களுக்கு கிடைத்த ஒன்றை ஒன்று சாப்பாடு கூட பெரிய தரமான சாப்பாடு என்று அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு அப்போ அவர்கள் எதற்காக எகிப்தியரை நம்பி இருந்தார்கள் என்று சொன்னால், எகிப்தியர்கள் வேதனம் அவர்களுக்கு கூலி அவர்களிடத்திலே அவர்களுக்கு உழைத்தார்கள், அவர்களுக்கு கூலி ஆட்களாக இருந்தார்கள். எதற்காக சொன்னால் எகிப்தியரிடத்திலிருந்து வருகிறதான அந்த சாப்பாட்டுக்கு. அவர்களுடைய நம்பிக்கை எகிப்தியர்களை நம்பி இருந்தார்கள் எதற்கு? அவளுடைய வயிற்று பசிக்கு. ஆனால் இந்த உபத்திரவங்கள் எகிப்தியரிடத்திலே அவர்கள் உண்டு பண்ணுகிற உபத்திரவங்கள் உண்மையிலே அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிறது தேவனுடைய நோக்கமாக இருந்ததுன்னு சொன்னால், அவர்கள் அந்த உபத்திரவங்களிலே தேவனிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், இந்த ஜனங்களை, இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கானானை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் இந்த வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் நடத்தி செல்லப்படுகிற பொழுது பாருங்கள், இந்த அங்கிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் உண்மையிலே தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கேன். அவர்கள் இந்த வனாந்திரத்தில் அடிக்கடி முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மோசே இடத்துல என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே இருப்போமா இருந்தால் அங்கே எங்களுக்கு நலமான சாப்பாடெல்லாம் கிடைத்திருக்கும், நல்ல சாப்பாடு எடுத்திருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், இங்கே எதுவுமே இல்லை. பாருங்கள், அந்த எகிப்திய 400 வருஷத்திலே அவர்களுக்கு உண்டாயிருந்த உபத்திரவம் உண்மையிலே அவர்களை தேவனிடத்திலே நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரவில்லை. ஏன்னா அப்படியாத்தான் கொண்டு வராதபடியாத்தான் அவங்க திருப்பி அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு நடந்து போகிற நாட்களிலும் திரும்பி அங்கே அவளுடைய நினைவு எங்கே இருந்துச்சுன்னா அங்கே அவர்களை நினைக்கிறவர்களாக தான் இருந்தாங்க, அவர்களை நினைத்து பார்க்கிறவர்களாய்த்தான் திருப்பி அவர்கள் இருந்தாங்க. அங்கே எகிப்தில் அதெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு இதெல்லாம் இருக்கவே இங்கே எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லையே என்று யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே தேவன் உபத்திரவத்தை எதற்கு அங்கே ஆபிரகாமோடு பேசுகிறவர்கள் அவர் 400 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜனங்கள் தம்மிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாய் மாற வேண்டும். எகிப்தாகிய அந்த உலகத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் சர்வ வல்லமை பொருந்திய சர்வ சிருஷ்டிகராகிய தேவனிடத்திலே அவனுடைய நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். அவளுடைய உதவி, அவர்களுக்குரிய ஒத்தாசை, அவர்களுக்குரிய ஆசீர்வாதம், அவர்களுக்கு தேவையான எல்லா நலத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த கானானுக்குள்ளே தேவன் அழைத்து கொண்டு போகிறதே அதுதான். கானான் தேவன் வாக்கு பண்ணி தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள். கானானை நம்பிக்கையினாலே தான் சுதந்திரித்து கொள்ள முடியுமே அல்லாமல், தேவனிடத்திலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை, தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே தான் கானானை சுதந்திரித்து கொள்ள முடியுமே அல்லாமல் வேறு எந்த வழிகளிலும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், கானானை சுதந்திரித்த சந்ததி இந்த சந்ததியில் எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததி சுதந்திரிக்கவில்லை, ஒரு புதிய சந்ததி எங்கே சுதந்திரிக்கிறேன் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததி உபத்திரவங்களினால் தயார்படுத்தப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கவில்லை, அவரை முற்றுமுழுதாய் நம்பின ஒரு சந்ததியாக இருக்கவே இல்லை. அப்போ உண்மையில் அது உபத்திரவம் என்கிறதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால், அது தேவனிடத்திலே நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒன்றாக மாத்திரமே இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காகத்தான் உபத்திரவம் மனுஷனிடத்திலே உண்டாகிறது. உபத்திரவத்தை குறித்து மேன்மையான காரியமாக வேதம் பேசுகிறதுக்கு காரியம் என்னென்றால், இந்த உபத்திரவம் எதற்காக உண்டாருன்னு சொன்னால், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே விழுந்து அது முளைத்து பலன் கொடுக்கும் வரைக்குமான அந்த இடைப்பட்ட கால பகுதிகளிலே தொடர்ந்தும் அந்த வசனத்தின் மீது நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்த வார்த்தையை, அந்த வார்த்தையாகிய இயேசு, வெறுமனே அது வார்த்தைன்னு சொல்லி பார்க்குறதல்ல, நமக்குள்ளே கடந்து வருகிற வாக்குத்தத்த வசனங்கள் வெறும் வார்த்தை அல்ல, அது இயேசு. அப்போ இயேசு நம்மிடத்திலே வந்து இந்த வார்த்தை நமக்குள்ளே வந்து நினைக்க காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அது நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறன்னு சொல்லி அந்த வார்த்தையிலே உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் நம்மிடத்திலே உபத்திரவம் என்கிறது கிரியை செய்ய வேண்டுமே அல்லாமல் வேறு எந்த காரியங்களோடும் அல்ல. இதுதான் உண்மையான நோக்கம். ஆனால் தான் நாங்கள் எங்கே பார்க்கிறோம், எபிரேயர் 2வது அதிகாரம் 10-13 வசனங்களை பார்ப்போமாக இருந்தால், எபிரேயர் 2வது அதிகாரம் 10-13 வசனங்கள் அங்கே அது இப்படியாக சொல்லுகிறது. 10-13. ஏனென்றால் எபிரேயர் 2வது அதிகாரம் 10-13,
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். எபிரேயர்களின் நிருபத்தில் இங்கே இயேசுவை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. யாரு? நம்முடைய அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது ஏற்றதாயிருந்தது. இயேசு பூரணம் இல்லாத ஒருவரோ இல்லை, அவர் பரிபூரணம் உள்ளவர். அந்த தேவனாகிய இயேசு மனுஷனாக அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் மாம்சத்திலே இங்கே பூமிக்கு வந்தது. தேவன் வரும் தேவன் அல்ல, தேவன் மனுஷனாக அவர் மனுஷீக ரீதியில் மனுஷனாக இந்த பூமியில் வந்தார். அந்த மனுஷனாக இருந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷீக கிறிஸ்துவை பூரணப்படுத்துகிறது. எப்படி பூரணப்படுத்துகிறது என்று சொன்னால் அது உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. இயேசுக்கு உண்மையிலே உபத்திரவங்கள் எது உபத்திரவம்? சிலுவையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட கசையடிகளோ ஆணியாலே அரைந்ததோ முள்முடி சூட்டியதோ அதே அல்ல உபத்திரவம். அது கோபாக்கினை அவர் மீது ஊற்றப்பட்ட முழு கோபம். அதை நாங்கள் தேவனுடைய கோபம் இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றப்பட்ட அது கோபத்தை பார்க்கிறோம். உபத்திரவம் என்றது என்ன? உபத்திரவம் எப்படி உண்டாயிட்டு என்றால் அவர் பூமியிலே ஜீவித்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகம் உபத்திரவம். அவருடைய அற்புதங்களை விசுவாசித்தார்கள், அவருடைய அதிசயங்களை விசுவாசித்தார்கள். அவரிடத்திலிருந்து அவருடைய அற்புதத்தினாலே அதிசயத்தினாலே அப்பத்தை மீனை எல்லாம் சாப்பிட்டார்கள், வியாதிகளை சுஸ்தமாக்கி கொண்டார்கள், பிசாசுகளை ஓட்டி கொண்டார்கள். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நிராகரித்தார்கள். அவர் யார் என்கிற உண்மையான அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் நிராகரிக்கப்பட்டார். பெரிதான உபத்திரவம் அதுதான். அவரை யாருமே அங்கீகரிக்கல. சில இடங்களில் பார்க்கிறோம் அவர்களை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுது. தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை கூட தேவனுடைய வசனம் சொல்வது அவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்னதென்று அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லப்படுது. அப்படின்னு சொன்ன அர்த்தம் அவர் நம்பி இணங்கும் அளவுக்கு அவருடைய இருதயத்திலே தேவனை குறித்த சரியான ஒரு விசுவாசம் இருக்கவில்லை. விசுவாசித்தார்கள். இது அவருடைய அற்புதங்களை, அவருடைய வல்லமைகளை, அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் விசுவாசித்தார்கள். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற ஒரு விசுவாசம் உண்டாய். அவருடைய உண்மையான அடையாளத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வார்த்தையினுடைய அடையாளத்தை, வார்த்தையினுடைய முழு நிறைவை, மாம்சமாக இந்த பூமிக்கு வந்த வார்த்தையினுடைய முழு நோக்கத்தை, முழு வெளிப்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம் அது ஒரு பெரிதான ஒரு உபத்திரவம். அன்றைக்கும் மனுஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு உண்டாகிற உபத்திரவம் இதனாலே தான் உண்டாகும். உபத்திரவம் என்கின்றதனுடைய பல வெளிப்பாடுகளில் ஒன்று நிராகரிக்கப்படுதல், புறந்தள்ளப்படுதல், வெறுக்கப்படுதல். பாருங்க மேலே அங்கே பாருங்க, இயேசு என்ன செய்தார்? இயேசு அவர்களை நம்பி இணங்கவில்லை, ஆனால் அவர்களை அன்பு செய்தார். இயேசுவை எல்லாருமே விசுவாசித்த எல்லாருமே அவர் நம்பி இணங்கவில்லை. ஆனால் அதுக்காண்டி அவர்கள் இணங்காத அப்படின்னால் அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை, ஆனால் அவர்களை அன்பு செய்தார். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், நாங்கள் பல நேரத்தில் நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம் வார்த்தையின் நிமித்தம் உண்டாகிற காரியங்களினாலே, வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நடப்பிக்கிற கிரியையின் வெளிப்பாட்டின் காரியங்களுக்காக, அதன் நிமித்தமாக நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய தாய் தந்தையர் நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம். உண்மை. ஆனால் அவர்கள் மனிதர்களை நாங்கள் நம்ப முடியாது, அவர்களை நம்பி இணங்க முடியாது. ஆனால் அவர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். தேவன் அதற்காக நமக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அந்த ஒரு உதாரணத்தை அவர் காண்பிக்கிறார். அவர்கள் நம்பி இணங்கவில்லை, பட் he loves.
நாங்களும் எல்லாரையும் நம்பி இணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். நம்பாமல் விடுகிறது, நம்மோடு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது ஒரு உபத்திரவம். இதன் பிரகாரமாகத்தான் அநேக காரியங்கள் உண்டாகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முதல் உண்டாயிருந்த காரியம், முதலாவது உபத்திரவம் என்ன? அவனுக்கு உண்டாயிருந்த சொப்பனத்தை அவனுடைய குடும்பத்தாரிடத்திலே சொன்னபொழுது அந்த சொப்பனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொப்பனத்தின் பிரகாரமாய் அவனுக்கு வருகிறதான வெளிப்பாட்டை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது அவனுடைய உபத்திரவம் என்ன? நிராகரிப்பு. சொந்த சகோதரர்களாலே, சொந்த தகப்பனாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிராகரிப்பினுடைய அடுத்த நிகழ்வுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? அவனை அவர்கள் எகிப்திய அடிமை வியாபாரிகளிடத்திலே அவனை விற்று போடுகிறார்கள். அதன் பின் அவன் அடிமைத்தனத்துக்கு எகிப்திய போத்திபாரிடத்தில் ஒரு அடிமையாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடாக அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறதான உபத்திரவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த உபத்திரவம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், உபத்திரவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு எங்கன்னு சொன்னால் நிராகரிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது வசனத்தின் நிமித்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதிக நிச்சயமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாய் இன்றும் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் நிராகரிக்கப்படுகிறார். உலகத்திலே பல நாடுகளிலே, பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயருக்காக அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். வேலை தலங்களில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால் நிராகரிக்கப்படுகிறார்கள். கிராமங்களிலே, குழுமங்களிலே, சமுதாயங்களிலே, நாடுகளிலே, எல்லா இடங்களிலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்கிற காரணத்திற்காக, அதாவது கிறிஸ்துவுக்காக அவர்கள் நிராகரிக்கப்படுகிறது. இது பெரும் உபத்திரவம். இது உபத்திரவத்தினுடைய இதனாலே தான் அநேக உபத்திரவங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. பட் இன்னும் ஒன் திங் தட் இந்த உபத்திரவங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், அது நம்ம நம்பிக்கையை நோக்கி நகர்த்தி செல்லும்படிக்காக. பாருங்கள், இயேசுவை இவர்கள் எல்லாமே, இந்த மனுஷர்கள் எல்லாமே நிராகரித்தார்கள். எல்லா மனிதர்களுமே அவரை விட்டு விலகினார்கள். யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்களெல்லாம் விட்டு விலகினாங்க. பட் ஆனால் மனுஷர்கள் அவரை நிராகரிக்கிற பொழுது அவருடைய நம்பிக்கை தேவனிடத்திலே அதிகமாய் பெருகிற்று. அவர் பாருங்கள், அவருடைய நம்பிக்கை மனிதரிடத்தில் இருக்கவில்லை, அவருடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருந்துச்சு. அவர் எதனால பூர்ணப்படுத்தினார் என்றால், அவருடைய முழு நம்பிக்கையும் தேவனிடத்திலே தான் இருந்தார். அவருடைய பாருங்கள், அவருடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு, ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசுவுக்கு அவருடைய முழு நம்பிக்கையும் தேவனிடத்தில் இருந்தது, அவருடைய தாப்பனாரிடத்தில் இருந்தது, அவர் மனுஷனிடத்தில் இருக்கவில்லை. அவர் சொல்றார், எந்த கிரியை நடப்பிக்க முதல் என் தகப்பன் செய்கிறதாக காண்கிறது எதுவோ அதே நான் செய்கிறேன், அவர் பேசுகிறதாக காண்கிறது எதுவோ அதே நான் பேசுகிறேன். என்னன்னு சொன்னால், அவருடைய தகப்பனாரிடத்தில் அவருக்கு அதிக நம்பிக்கை. பிகாஸ் he knows அவருடைய தகப்பன் செய்கிறது எதுவோ அது சரியானதாக இருக்கும், அதில் ஏமாற்றுத்தனம் இருக்கா, அவருடைய தகப்பன் பேசுகிறதாக எது இருக்கிறதோ அது அதன்படியே நடப்பிக்கும் காரியங்களை ஏமாற்றுத்தனமுடையதாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருந்தது, அவருடைய நம்பிக்கை மனிதனிடத்தில் இருக்கவே இல்லை. பாருங்கள், அவருடைய ஊரார் அவரை வெறுத்தார்கள், அவரை நிராகரித்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரை நிராகரித்தார்கள். அதிலும் நான் உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு அவரை 3 முறை மறுதளிக்கிறதை காண்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு உபத்திரவம். they reject him, but Jesus already keep his hope on the Lord. தேவனிடத்திலே அவருடைய நம்பிக்கையை அவர் முழுமையாக அவர் வைத்தார். அதனால தான் நீங்கள் எபிரேயர் 2:2 நாங்கள் வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவரை, ஹல்லேலூயா, நாங்கள் இங்கே எபிரேயர் 2 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு நிச்சயமாய் அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அதனுடைய தான் இதனுடைய தொடர்ச்சி அவர் 13வது வசனம் சொல்கிறது, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கார். யார்? இயேசு சொல்றார், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். மனிதர்களுடைய மறுதளிப்புகள், அதனுடைய தான் யோவானிடத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய இருதயத்தில் அவளை விசுவாசித்த யூதர்கள், அந்த விசுவாசித்த யூதர்கள் அவளை விசுவாசித்தார். அந்த விசுவாசித்தும் அவர் நம்பி இனங்கள் அவருடைய இருதயத்தில் அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்கிறார். அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கு என்கிறதை தேவன் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்னென்னு சொன்னால், அவருடைய உள்ளத்தில் தேவனை முற்று முழுதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை
எதற்கான்னு சொன்னால் வேறொரு நோக்கத்துக்காக, வேறொரு எதிர்பார்ப்போடு, வேறொரு காரியத்தோடு தான் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் புதிய உடன்படிக்கைகளை பார்க்கிறோம், விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள் சொல்லப்படுது. யார் விசுவாச பரீட்சைக்கு நிற்காத மாட்டான்? விசுவாசியாகவே இருப்பான், ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து அதே பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் விசுவாச பரீட்சைக்கு அவனால் நிற்க முடியாது. அவனால் முழு நிச்சயமாய் நிற்க முடியாது. அப்போ தேவன் உபத்திரவத்தை கொடுக்கிறதற்குரிய காரணம் என்னென்றால், உபத்திரவம் நம்மை தேவனிடத்திலே முழுமையான நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். தேவனிடத்திலே நமக்கு முழுமையான நம்பிக்கையை பெருக்க வேண்டும். தேவனிடத்திலே நமக்கு முழுமையான நம்பிக்கை உண்டாகணும். அதனால்தான் நாங்கள் யோவான் 16வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் இங்கே இயேசு இதை அவருடைய வாயினாலே அவரை சொல்லுகிறது. நாங்கள் 16, 32, 33 பார்த்தோம்னா அதிலே பார்க்கிறோம். இதோ நீங்கள் 16வது அதிகாரம் யோவான் 16, 32 33. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தந்தனிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். 16:32 பாருங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன்னிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்து அவரே தன்னுடைய வாயினால் அறிக்கையிடார், நீங்களெல்லாம் என்னை விட்டு போய் விடுவீர்கள், பட் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆனால் தான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறவள் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் பட் தட்ஸ் நாட் அக்கார்டிங் டு மை வில், அக்கார்டிங் டு யோர் வில். ஏனென்றால் தேவனிடத்தில் இவருக்கு நம்பிக்கை. இது ரொம்பவும் கசப்பானதாக இருந்தது, ரொம்பவும் ஒரு டிஃபிகல்ட்டானதாக இருந்தது. எது அங்கே உண்டாகிற பாடுகளை இல்லை. அவர் எதை சொன்னார்? எதை சொன்னார்? இந்த துன்பக்கலம், இந்த கருத்தில் இதில் நான் பருகினால் ஒழிய துன்பக்கலம்னு சொல்கிறது காரணம்னே எது அவருக்கு கடினமாக இருந்தது? பாடுகள் அல்ல, அங்கே அவருக்கு உண்டாக்கப்படுகிற வேதனைகள் அல்ல. அவருக்கு உண்டாயிருந்த மிகவும் பெரிய சவால் எது? மனிதர்கள் அவரை நிராகரித்தார்கள், தட்ஸ் ஓகே. ஆனால் அவர் மீது முழு பாவமும் ஊற்றப்பட்டு அவர் பாவமாக சிலுவையிலே மறிக்கிற பொழுது தகப்பனோடு அவருக்கு இருந்த உறவு அந்த குறிப்பிட்ட நேர பகுதியிலே இல்லாமல் போகிறதே, அந்த நிராகரிப்பு தான் அவருக்கு ரொம்பவும் பெரிதான வேதனையாக இருந்தது. மனிதர்களுடைய நிராகரிப்பு அவளுக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. நீங்களெல்லாம் என்னை கைவிடுவீர்கள், பட் காட் மை ஃபாதர் நெவர் லீவ்ஸ் மீ. நீங்களெல்லாம் என்னை கைவிட்டு போகலாம், ஆனால் என் பிதாயினுடனே கூட இருக்கிறார். இந்த நிராகரிப்புகள் அவருக்கு அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணிச்சு. இந்த உபத்திரவங்களெல்லாம் அவருக்கு தட்ஸ் நத்திங். அண்ட் அவருக்கு அது அந்த உபத்திரவங்கள் எந்த நம்பிக்கை கொண்டு வரணும்? நீங்கள் என்னை விட்டு விடலாம், நீங்கள் என்னை நிராகரிக்கலாம், நீங்கள் என்னை மறந்து போய்விடலாம், ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த நிச்சயத்திலும் அந்த நிச்சயமும் இல்லாமல் போகுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு என் தகப்பன் என்னை பார்க்க முடியாதபடிக்கு பாவமாய் நான் மறிக்கிற பொழுது அவரோடு எனக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுமே என்கிறதான் அவருக்கு ரொம்பவும் வேதனையாக இருந்தது. ஆனால் அப்படியே தான் அவர் ஜெபித்தார், இது என்னுடைய சித்தப்படி அல்ல, ஐ டோன்ட் லைக் திஸ், பட் இட்ஸ் அக்கார்டிங் டு யோர் வில். எனக்கு இது விருப்பம் இல்லை, உம்முடைய உறவு துண்டிக்கப்படுகிறது, உம்மாலே நான் நிராகரிக்கப்படுகிறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இந்த உபத்திரவம் அவரை பரிபூர்ணப்படுத்தியது. அதனால நாங்கள் எபிரேயர் 12 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருக்கு உண்டாயிருந்த உபத்திரவங்கள் கஷ்டங்களை குறித்தெல்லாம் அவர் அது குறித்து பெரிய ஒரு காரியமாக எடுக்கவே இல்லை. அவர் தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவற்றையெல்லாம் அவர் சகித்தார். அந்த பாடுகளையெல்லாம் அவர் சகித்தார்ன்னு சொல்லப்படுகிறது. பிகாஸ் நோ தி ஜாய் இஸ் ஒன். தேவனிடத்தில் இருந்த நம்பிக்கை, நிச்சயமாக என் தேவன் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவரோட அந்த உறவு கட் பண்ணப்படலாம், பட் நான் அவரோடு கூட வலது பாரிசத்திலே எப்பொழுதும் கூட இருக்க போகிறேன் என்கிற அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அதுதான் உபத்திரவங்களினூடான பரிபூரணப்படுத்தல். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் என்றது என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிக நிச்சயமுள்ள வார்த்தையின் நிமித்தம் அந்த வார்த்தை நிறைவேறும் காலப்பகுதிகளிலே நமக்கு உண்டாகிற நிராகரிப்புகள், மனிதனுடைய நிராகரிப்புகள், உலகத்தினுடைய நிராகரிப்புகள், அந்த நிராகரிப்புகளின் நிமித்தமாக நமக்கு உண்டாகக்கூடிய எல்லா விதமான இழிநிலைகள், எல்லா விதமான
கடினமான காரியங்கள், கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நிலைமையிலே நம்மை நோக்கி நகர்த்துறது தான் அந்த உபத்திரவம். உபத்திரவத்தினுடைய நோக்கம் அதுதான். அதனுடைய தான் உபத்திரவத்தை மேன்மைப்படுத்தி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அநேக காரியங்களை பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதிய ஒவ்வொரு நிறுவனங்களிலும் அவருக்கு உண்டாயிருந்த உபத்திரவங்களையும் சபைக்கு உண்டாயிருந்த உபத்திரவங்களையும் குறித்து அதிக மேன்மையாக அவர் எழுதுகிறார். அது மேன்மை பாராட்டுகிறார். அது ஆலோசனை சொல்லுகிற பொழுது அதை ரொம்பவுமே சிலாகித்து பேசுகிறார். பிகாஸ் ஏன்னு சொன்னால் அதிலே அந்த அளவுக்கு வல்லமை உண்டு என்கிறதை அவர் அறிந்திருந்தார். ஏன்னா இந்த உபத்திரவம் டிரெக்ட்ஸ் தேவனிடத்திலே நம்பிக்கை பெருகும்படிக்காக, அவரிடத்திலே உறுதியாய் இறுகி இருக்கும்படிக்காக தான் அந்த உபத்திரவம் மனிதர்களை நடத்துகிறது. அதை சரியான ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிற மனுஷர்கள் உபத்திரவத்தை சரியான விதத்திலே ஒரு வெற்றியின் படிக்கற்களாக, ஜெயத்தின் படிக்கற்களாக அதை அவர்களாலே கை கொள்ள முடியும். ஆனால் என்ன செய்கிறது? மனுஷனுடைய சுபாவம், மனிதனுக்குள்ளே இருக்கிற சுயம் எப்பொழுதுமே உபத்திரவத்தை வருகிறதா தான் இருக்குது. யாருமே உபத்திரவத்தை விரும்புகிறது கிடையாது. ஆனால் தேவன் இதற்கு ஒரு காலமான காரியத்தை வைத்திருந்தார். நம்மளே நாங்கள் இங்கே பாருங்கள், தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது அதிகார வசனத்தை நான் காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 13:17. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதில் பாருங்க சொல்கிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இங்கே பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த பார்வோன் ஜனங்களை போக விட்டதுக்கு பிறகு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், மேலே பார்க்க போனால் தட் ஷார்ட் டிஸ்டன்ஸ், அவர்கள் இந்த பெலிஸ்தியன்ஸ் பெலிஸ்தர்களுடைய அந்த பகுதிகளின் ஊடாக கடந்து செல்வார்கள்னா எகிப்திலிருந்து அவர்களுக்கு கானான் ரொம்பவும் குறைந்த ஒரு இடம். அதனால் தேவன் அந்த வழியால் நடத்தாமல் என்றால் மனமடிவாகி திரும்பி விடுவார்கள் என்று. அப்போ இதில் ஆங்கில வேதாமங்கள் சொல்லுகிறது, இதில் மனமடி ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுகிறது, ஆங்கில ஆம்பிளிஃபைட். இந்த மனமடிவுங்கிறதற்கு அவர்கள் சேஞ்ச் தேர் பர்பஸ், அவருடைய நோக்கத்தை மாற்றி விடுவார்கள். இப்போ இது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அதே மாதிரி என்ஐவி நியூ இன்டர்நேஷனல் வேர்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் சொல்லுது சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ், அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள். அப்போ பாருங்கள், எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? புறப்பட்டு விட்டார்கள், எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டாச்சு. பார்வோன் அவர்களுக்கு போவதற்கு அனுமதி கொடுத்து விட்டான். கொடுத்து அவர்கள் கானானை நோக்கி போகிற பொழுது தேவன் சொல்கிறார், இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வழியாக அவர்களை நடத்தி சென்றால் மனவழியில் அதனே யுத்தம் உண்டாகும். ஏன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் அவள் போக வேண்டிய இந்த குறுகிய பகுதியில் எகிப்தியர்களினுடைய பலமான பல கொத்தளங்கள், கோட்டைகள் இருந்தன. பல 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 அரணான கோட்டைகள் இருந்துச்சு, சீக்வென்ஸாக. அப்போ ஒவ்வொன்றையும் அவர்கள் பிரேக் த்ரூ, தே ஹேவ் டு ஹேவ் அ சிவியர் பேட்டில். ஒவ்வொரு அரண்களையும் அவர்கள் மிக கடினமான யுத்தத்தின் ஊடாகத்தான் தகர்த்து தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த குறுகிய டிஸ்டன்ஸ், பட் ஆனால் அவர்கள் நிறைந்த யுத்தங்களை, பலமான யுத்தங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த குறுகிய பகுதிகளிலே இருந்தது. பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே இந்த தியானத்தை நான் ஆரம்பிக்கிற பொழுது, இதற்குரிய நாங்கள் தியானிக்க ஆரம்பிக்கிற பொழுது நான் காண்பித்தேன். ஆதியாகமம் 15:13 தேவன் சொன்னார், 400 வருஷங்கள் அவர்கள் அந்த அந்நிய ஜாதியாரிடத்திலே உபத்திரவப்படுவார். உண்மையிலே தேவனுடைய நோக்கம் என்னென்றால், இந்த 400 வருஷமும் எகிப்தியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற காலப்பகுதிகளிலே உண்டாகிற உபத்திரவத்தினாலே அவர்களுக்கு தேவனிடத்திலே நம்பிக்கை பெருக வேண்டும். உண்மையிலே தேவனிடத்திலே இந்த நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். உண்மையிலே அவர்களுக்கு அந்த தேவனிடத்தில் இந்த நம்பிக்கை உண்டாயிருக்குமாக இருந்தால் பார்வோன் இவர்களுக்கு அனுமதி கொடுத்து அந்த தேசத்தினால் இவர்கள் கடந்து போகிற பொழுது உரமுள்ள மனதுடையவர்களாய் அவர்கள் உண்மையிலே அவருக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் they do not need to change their purpose. அவர்கள் மனமடிவுக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே தேவனிடத்தில் பலமான நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாகவே யுத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டாகும். என்ற தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும். அதன் நிமித்தம் அவர்கள் யுத்தத்தை
சுலபமாக மேற்கொள்ள முடியும், சுலபமாக அந்த தூரத்தை கடந்து செல்ல முடியும். ஆனால் தேவன் எதிர்பார்த்தபடியே உபத்திரவம் இஸ்ரவேலர்களை எகிப்திலே தேவனிடத்திலே நம்பிக்கை உண்டாகும்படிக்கு பெருக பண்ணவே இல்லை. ஆனால் தான் நாங்கள் பார்க்குறோம், எகிப்தில் இருந்தவர்கள் புறப்பட்டதற்கு பிற்பாடும் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு செல்லப்படுகிற நாட்களிலும் அங்கே இருந்த ரட்சியையும் அங்கே இருந்த வெள்ளை பூண்டையும் அங்கே இருந்த சாப்பாடுகளையும் குறித்து எகிப்தியர்களிடத்தில் இருந்த காரியங்களை குறித்து சிலாகித்து பேசுகிறதை காண்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த 400 வருஷ உபத்திரவங்கள் தேவனிடத்திலே நம்பிக்கையை பெருக பண்ணவில்லை. நம்பிக்கையிலே உறுதியாயிராத இந்த ஜனம் இப்பொழுது பார்வோன் அனுமதி கொடுத்துட்டான், அப்படியான நேரத்திலும் அவர்கள் கடந்து போவார்களாக இருந்தால் நம்பிக்கையிலே பலப்படாத இவர்கள் அந்த யுத்தத்திலே தோற்று விடுவார்கள். தேவனுக்கு தெரியும். தோற்று விடுவார்கள் என்ற அர்த்தம், they will not go and face the battle, they want to go back. யுத்தமே செய்ய மாட்டார். ஏன்னா நம்பிக்கையே இல்லையே. அந்த உபத்திரவம் நம்பிக்கையை பெருக பண்ணவில்லையே. அவர்களால் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? ஆனால் பாருங்க, இதற்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு பார்வோன் அனுமதி கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த வழியாய் போகவில்லை. தேவன் அவர்களை நடத்தி சென்ற, மோசேவர்கள் நடத்தி சென்ற அந்த 40 வருஷங்கள் அவர்கள் நடத்தி சென்ற வனாந்திர வழிகளிலே பாருங்கள். அதற்கு பின்னாலே பாருங்கள், யோசுவா அவர்களை தலைமை தாங்கின பொழுதெல்லாம் பாருங்கள், ரொம்பவும் தீவிரமாக அவர்கள் யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை முன்னே கொண்டு சென்று அவர்கள் யுத்தம் பண்ணுகிறதை, தேவன் தமக்கு முன்னதாக செல்கிறார் என்கிற நம்பிக்கையோடு யுத்தம் பண்ணுகிறதை பாருங்க. அவர்கள் அந்த அரண்களை எல்லாம் தகர்த்து விழுத்துகிற பொழுது கூட அவர்கள் எல்லாம் அங்கே என்ன செய்யறாங்க? தேவனிடத்திலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை, தேவனுடைய நம்பிக்கை அவர்களுக்கு முன் செல்கிறது, தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன் செல்கிறது, தேவன் தம்மை நடத்துகிறார் என்கிற அந்த அந்த உறுதியோடு எரிகோவினுடைய மதில்கள் எல்லாம் தகர்ந்து விழும்ப அளவுக்கு பார்க்கவே அந்த கதையை வாசிக்கிற வழியே நமக்கு தெரிகிறது. விழ முடியாத ஒரு அலங்கம் அவரிடத்திலே அவநம்பிக்கை பெருகாதபடிக்கு 7 நாட்களும் அவர்கள் வெறும் எக்காலம் மாத்திரமே முதல்ல யாதொருவருமே ஒரு பேச்சும் பேசாமல் 7 நாட்களும் சுற்றி வர 7ஆம் நாளிலே அவள் உரத்து சத்தமிடுகிறார்கள். அதை சொல்லப்படுகிறதா? நீங்கள் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாள், ஏன் தேவன் சொன்னார் 7 நாளும் அதை சுற்றி வருகிறவர்கள் ஒன்றும் பேசாமல் இருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், அவர்கள் அவநம்பிக்கையாய் யாதொரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது. 7ஆவது நாளிலே முழு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி உரத்த சத்தமாக அவர்கள் கூக்குரலிடுகிறோம். அந்த அலங்கங்கள் எல்லாம் உடைந்து விழுந்தது. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிதான யுத்தத்தை இங்காலே செய்கிறார்கள். இந்த 400 வருஷங்கள், இந்த 40 வருஷங்கள் 400 வருஷம் அல்ல, 40 வருஷங்கள் இந்த வனாந்திரத்தில் நடத்தப்பட்டு அந்த காலப்பகுதியில் அநேகமான யுத்தங்களை, யோசுவாவினுடைய தலைமையில் அநேகமான யுத்தங்களை எல்லாம் செல்கிறார்கள். ஆனால் முதலிலே தேவன் சொல்றார், இப்போ இவர்களை இந்த வழியாய் விட்டால் மனமடிவுக்குள்ளாவார்கள். என்றால் அவர்களை உபத்திரவம் சரியான விதத்திலே தேவனிடத்திலே நம்பிக்கையை பெருக பண்ணவே இல்லை. ஆனால் இந்த 40 வருஷ வனாந்திர பயணம் என்ன செஞ்சிருந்தது? அங்கேயும் உபத்திரவங்களா? they find difficulties, they find sufferings. பாருங்க, மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்துச்சு. அது ஒரு உபத்திரவம். குடிக்கிறதுக்கு ரொம்பவும் தாம போனாங்க, தண்ணி கசப்பாக இருந்துச்சு. அங்கே தேவன் அவருடைய கட்டளையின்படி மரத்தை போடுகிற பொழுது அது மதுரமாய் மாறிச்சு. தேவன் அந்த உபத்திரவங்களினூடாக, ஒவ்வொரு உபத்திரவங்களினூடாக அவர்கள் தண்ணீர் தாகம் ஏற்படுகிற பொழுது, அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது 40 வருஷங்கள் பாருங்கள் அவர்களுக்கு இது மன்னாவை பொழிந்தார். தேவன் மன்னாவின் மூலமாக அவர்களை போஷித்தார், காடைகளின் ஊடாக அவர்களை போஷித்தார்ன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இது உபத்திரவங்களினூடு இவ்வளவு விநியோகத்தையும் தேவன் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், அவளுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் பெருகும்படிக்காக. இதிலே பெருகிய ஜனங்கள்லாம், அந்த நம்பிக்கையிலே பெருகின ஒரு புதிய சந்ததி தான் கானானுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறது. இந்த பழைய சந்ததியில் இந்த நம்பிக்கையில் பெருகின மனுஷர்கள்லாம் இந்த காலேபும் இந்த யோசுவாவும். இந்த காலேபும் யோசுவாவும் இவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ளும் அவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்தார்கள். ஆனவுடையத்தான் அந்த பழைய சந்ததியில் இந்த 2 பேரும் தான் அங்கே காலடி எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் மீதி முழுவதும் புதிய சந்ததி ஒன்று. ஏனென்றால் பொறுமை நன்றாய் கிரியை செய்ய, அந்த பொறுமையினாலே நம்பிக்கையை நோக்கி நகர்த்தப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் பார்வோனுக்குள்ளே கானானுக்குள்ளே போய் சேருகிறது. அன்பான சகோதரனே சகோதரி, தேவனும் நம்மை பரமகானானுக்குள்ளே நுழையும்படிக்காக, ஆசீர்வாதம் நிறைந்த கானானுக்குள்ளே நுழையும்படிக்காக என்னையும் முன்னையும் அழைத்திருக்கிறார். அந்த கானான் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அதிக நிச்சயமுள்ள அந்த ஆசீர்வாதமுள்ள அந்த கானானுக்குள்ளே நுழைகிறதற்கு
நாம் இப்பொழுது சந்தித்து வருகிற உபத்திரவங்கள் நம்மை நம்பிக்கைக்கு நேராய் நடத்தி செல்லுகிறதா? அதான் ரொம்ப அவசியம். இந்த உபத்திரவம் எதுக்கு வரேன்டா, வேற ஒரு காரியத்துக்குமா இல்லை, வேறொரு விதத்தில் உபத்திரவம் வருது. போன கிழமை நான் யாக்கோப்பிலிருந்து காண்பித்தேன். தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. சில நேரத்தில் பொல்லாங்கன்னு சொன்னால் என்ன, இச்சை, அது இச்சையினாலே வருகிற காரியங்கள், இச்சையினாலே வருகிற சோதனையாலே மனுஷருக்கு உபத்திரவம் வரலாம். இப்போ பாருங்கள், குடிக்கிறவருக்கு ஈரல் அலர்ச்சி நோய் உண்டாகும், அது ஒரு உபத்திரவம். அது அதுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அவனுடைய இச்சையினாலே அவனுக்கு அந்த உபத்திரவம் உண்டாகிறது, அது வேற. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதன் நிமித்தம் தான் நமக்கு உபத்திரவம் உண்டாகும். உண்மையான உபத்திரவம் என்கிறது நம்பிக்கையை நோக்கி நகர்த்தி செல்கிற உபத்திரவம். ஏண்டா வேதம் சொல்கிறது, உபத்திரவங்களும் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். வியாதியை வேதம் மேன்மை பாராட்டுகிறதில்லை, சாபத்தை வேதம் ஒரு பொழுதும் மேன்மை பாராட்டுகிறதில்லை. வேதம் மேன்மை பாராட்டுகிற உபத்திரவம் நம்மை ஒரு நம்பிக்கைக்கு நேரே, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நேரே நடத்தி செல்லுகிறதாய் இருக்கிறது. அப்போ இந்த நன்மையான மேன்மை பாராட்டும், வேதம் மேன்மை பாராட்டும் இந்த உபத்திரவத்தினுடைய உண்மையான நோக்கம், எதற்காக இந்த உபத்திரவம் நமக்கு உண்டாகிறது என்றால், இது நாங்கள் மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசித்தோம்னு சொன்னால் அங்கே அது தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 13:21, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடன் இடறல் அடைவான். இங்கே வசனம் சொல்லுகிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். எதற்காக உபத்திரவம் உண்டாகிறது? வேதம் சொல்லுகிறதான மேன்மை பாராட்டும் அந்த ஒரு நன்மைத்தனமான காரியத்துக்கு நேராய் நகர்த்துகிற உபத்திரவம் எதனாலே உண்டாகிறது என்று சொன்னால், வசனத்தின் நிமித்தம். ஏன்னா வசனம் என்ன செய்கிறது? அதிக நிச்சயமுள்ள வார்த்தை என்ன செய்கிறது? அதிக நிச்சயமுள்ள காரியத்தை நமக்குள்ளே நடப்பிக்கிறது. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து தியானித்துக்கணும். அதிக நிச்சயமுள்ள வார்த்தை, இதில் இருக்க நிச்சயம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாய் தேவன் சொன்னது நம்முடைய வாழ்விலே நிறைவேற. இதனாலே தான் நமக்கு உபத்திரவங்கள் உண்டாகிறது. இந்த விதைக்கிறவனுடைய உவமையிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த விதை வழியோரமாய் விழுந்த விதை என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை பாருங்கள், அதில் எல்லா இடத்துலையுமே சொல்லப்படுகிற காரியம், வசனத்தை தான் பிசாசானவன், சத்ருவானவன் இலக்கு வைத்து அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடிக்கு அவன் அதை குறித்து அதோடு போராடுகிறது தான் பார்க்குறோம். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கங்கள், இவையெல்லாம் எதை நெருக்கிறது? வசனத்தை நெருக்குகிறது. ஏனென்றால் அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் நுழைந்து கிரியை செய்துவிடக்கூடாது. இந்த வசனத்தின் நிமித்தமாக தான் உபத்திரவம் உண்டாகிறது. இந்த வசனத்தின் நிமித்தமாகத்தானே இல்லாமல் வேறு எந்த காரியங்களினாலும் இல்லை. பாருங்கள், நாங்கள் பார்க்குறோம், யோசேப்பினுடைய உதாரணத்துக்கு போவோம். யோசேப்பு என்னது, அவன் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையும் தேவனுடைய வசனம் அவனை புடம் இட்டது என்று சொல்லி நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதனால் என்ன, தேவன் கொடுத்த வசனம், தேவன் தான் கொடுத்த தரிசனம், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வசனத்தின் நிமித்தமாக தான் அவனுக்கு உபத்திரவம் வந்துச்சு, இல்லாமல் வேறு எதன் நிமித்தமாக அல்ல. யோசேப்பு இதை சொல்ல போனதுனால தான் நம்முடைய சகோதரனாலே பகைக்கப்பட்டான். இதை சொன்ன போனதுனால தான் நம்முடைய தகப்பன் கூட சொன்னார், நீ அப்படியா இருக்க கூடுமோ? இதை சொல்ல போனதுனால தான் அவனை அவர்கள் எகிப்திய வியாபாரிக்கு விற்றார்கள். ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாமே அது மேன்மை பாராட்டத்தக்க உபத்திரவம். ஏனென்றால் இந்த உபத்திரவம் மேன்மை பாராட்டத்தக்க உபத்திரவம் தேவனுடைய வழியாக இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு வழியாக இருக்கிறது. இட்ஸ் அன் அன்பிளசன்ட் ஜேர்னி. போன கிழமை நான் சொன்னேன், இந்த உபத்திரம் யோசேப்பினுடைய பிரயாணம் ஒரு இட்ஸ் நாட் அ பிளசன்ட் ஜேர்னி, இட்ஸ் அன் அன்பிளசன்ட் ஜேர்னி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நமக்கு ரட்சிப்பை தயார்படுத்துகிறது, இந்த ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறது அவர். தட் ஆல்சோ an unpleasant journey full of rejections. அவர் ரொம்பவும் உபத்திரவப்பட்டார், ரொம்பவும் பாடுகளை சந்தித்தார். இது எல்லாமே but that's towards to a very successful completion. It is going to let us to have the victory. அது பாடுகள்லாம் உபத்திரவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அது ஒரு அதிக மேன்மையான ஒரு ஜெயத்தை, அதிக மேன்மையான ஒரு வெற்றியை நமக்குள்ளே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:10 இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் யோசேப்பினுடைய உபத்திரவங்களை குறித்து இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனோ அவனுடனே கூட இருந்து
எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவன் எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பாருங்க, இங்க அவன் உபத்திரவத்தில் இருந்தான். ஆனால் தேவன் உபத்திரவத்தில் நின்று அவனை விடுவித்தார். இந்த உபத்திரவத்தில் நின்று ஏன் விடுவித்தார் என்றால், அவன் உபத்திரவங்களிலே எல்லாம் தேவனிடத்திலே நம்பிக்கை உடையவனாக தான் இருந்தான். அவன் மனிதனிடத்தில் நம்பிக்கை உடையவனாக இருக்கல. இந்த உபத்திரவத்திலே எல்லாம் அவன் ஈவன் அந்த பானபாத்திரக்காரன் அவர்களுக்கு எல்லாமே அவன் என்ன செஞ்சான், கணவனுடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்தாலும் சொன்னால் நீங்கள் போய் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தான். பட் அவர்களிடத்திலே முழுமையான நம்பிக்கை அவனுக்கு இருக்கவே இல்லை. அவனுக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவள் சகோதரிடத்திலே சொன்னான், என்ன சகோதரனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிற பொழுது அவனை சொன்னான், நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டாம், இது தேவனுடைய திட்டத்தின்படியே இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல அவனுடைய சகோதரனுக்கு சொல்கிறான், என்ன தேவன் தான் என்ன செஞ்சார், நீங்கள் இருக்கிற பார்வோனுக்கு கூட என்ன செஞ்சார், அவனுக்கு ஒரு தகப்பனாக, இந்த தேசத்துக்கு தகப்பனாக என்னை ஏற்படுத்தினதெல்லாம் தேவன். எனது உபத்திரவங்களுக்குள்ளே எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு உபத்திரவங்களுக்குள்ளும் ஒவ்வொரு உபத்திரவமான சம்பவங்களுக்குள்ளும் அவன் நடந்து போகிற பொழுது அவனுக்கு தேவனிடத்திலே தான் நம்பிக்கை இருந்தது இல்லாமல் மனிதர்களிடத்திலேயோ சூழ்நிலைகளிடத்திலேயோ அவனுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன் அவன் இருந்தபடியாத்தான் அவன் உபத்திரவத்தில் நின்று அவன் நீக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதில் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். தனிய பாருங்க, இது நாட் ஓன்லி வித் யோசேப்புக்கு மாத்திரமல்ல, தாவீது ராஜாவை பாருங்க. தாவீது ராஜா அநேகனுடைய உபத்திரவங்களே நெருக்கங்களிலே அந்த குகையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் உபத்திரவப்படுறான். பட் எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா நெருக்கங்களிலும் அவன் தேவனை நம்புகிறவனாக இருந்தான். அவன் விடுவிக்கப்படுறான். ஆபிரகாமை பார்ப்போம். ஆபிரகாமுக்கும் உபத்திரவம் உண்டு. அநேகம் நிராகரிப்புகள், அநேகம் பிரச்சனைகள், அநேகமாக சூழ்நிலைகள், அவனுக்கு நடைமுறைக்கு எதிரான சூழ்நிலைகள். விசேஷமாக பார்ப்போமே, ஈசாக்கு பலியிட கொடுக்கும்படிக்காக தேவன் கேட்கிற பொழுது அது எவ்வளவு உபத்திரவம். மோரியா மலை மீது பலியிடத்துக்கு கொண்டு போகிறான்னு சொல்லப்படுகிறது. அந்த கொண்டு போகிற சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஹவ் இட்ஸ் சஃபரிங், லோன் சஃபரிங், ஐ சஃபர்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐ ரியலி சஃபர் அ லாட் வித் திஸ் பர்சன். இந்த மனுஷனோட ரொம்பவும் நான் அந்த அளவுக்கு நான் உபத்திரவப்பட்டேன்டா. அவன் ஈசாக்கை கூட்டிட்டு வரான். ஈசாக்கு இந்த இடத்துல தான் பலி கொடுக்க போறேன் என்கிறத அவனுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவனுக்கு தெரியும். அது எவ்வளோ உபத்திரவம் அவனுக்கு தெரியும். ஈசாக்கு நிச்சயமாக மறிக்க போறதில்லை, மறித்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்கு உண்டு. அந்த விசுவாசம் இருந்தபடியாகத்தான் ஏற்கனவே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மகனின் வழியாகத்தான் தன்னுடைய சந்ததியை பெருக பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நிச்சயமாய் அவன் மறிக்க போறதில்லை என்கிற நிச்சயம் எல்லாம் ஆபிரகாமுக்கு இருந்தாலும் பலி கொடுக்க போறேன் என்கிறது எவ்வளவு உபத்திரம். பலிபீடத்தில் அவனை வைத்து அவன் கத்தியால் விட்ட போகைகளை கூட அது எவ்வளவு உபத்திரம், அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தாவீது ராஜாவுக்கும் அது உபத்திரவமாக இருந்துச்சு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்களாக இருந்துச்சு. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம். ஆனால் இந்த உபத்திரவங்களிலே எல்லாம் இந்த 3 பேரை நான் சொன்ன இந்த 3 பேரில் வேதத்தில் இருக்க எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள். ஆனால் உபத்திரவங்களுக்குள்ளே அவர்களுடைய நம்பிக்கை தேவனை. புதிய உடன்படிக்கையிலே பவுலை பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றார், என்னுடைய கட்டுக்களிலும் என்னுடைய உபத்திரவங்களில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவருடைய நம்பிக்கை எங்கே இருந்துச்சு? கிறிஸ்துவில தான் இருந்துச்சு. எல்லா உபத்திரவங்களும் எந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறது என்றால் தேவனிடத்திலே உண்டாயிருக்க நம்பிக்கை. இந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையானதாக இருக்கலாம். பட் என்ன நம்பிக்கைன்னு சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் எதை எனக்கு சொல்ல வருகிறதுன்னு சொன்னால், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தோற்று போகிறதில்லை, எனக்கு நிச்சயம் உண்டு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்துக்குள்ளே நான் நடத்தப்படுகிறதற்காகத்தான் நமக்கு இந்த உபத்திரவங்கள் என்கிற ஒரு காரியம் ஒன்று நமக்கு உண்டு. பாருங்க, நாங்கள் அதை தான் தெளிவாக தேவன் இது அதிகமாக தேவன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. He emphasized more in this area.
இன் தி சப்ஜெக்ட். இந்த விடயத்தில் தேவன் ரொம்பவும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். பாருங்கள், அந்த யாத்திராகமம் 13:17 அவர்கள் மனமடிவாகி திரும்பி விடுவார்கள். என்னன்னு சொன்னால், நம்பிக்கையிலேன்னு சொன்னால் ஒருவன் பாதி வழியில் திரும்பி விடுவான். ஆங்கில வேதாமல் அழகாக சொல்லுகிறது, சேஞ்ச் தியர் பர்பஸ், சேஞ்ச் தியர் மைண்ட், சேஞ்ச் தியர் பர்பஸ். எது அவருடைய நோக்கம், அவருடைய ஆப்ஜெக்ட், சேஞ்ச் தியர் பர்பஸ். எந்த நோக்கத்தோடு வார்த்தை கடந்து வந்ததோ அந்த வார்த்தையை நிறைவேறாமல், அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிக்காமல் அவர்கள் அதை திரும்பி விடுவார்கள். அப்போ அது தவறான காரியம். தேவன் அவர் அனுப்புகிற காரியம் நிச்சயமாகவே காரியத்தை நடப்பித்து முடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த காரியத்தோடு தொடர்ந்து நடந்து செல்லாமல் இடைநடுவிலே ஜனங்கள் திரும்பி விடுவார்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் போதும். ஆனால் எல்லாருமே அதை சுதந்திரிக்கவே இல்லை. மனமடி உள்ளவர்களாய் மீண்டு பார்த்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், எகிப்தை நோக்கி அதிகம் பெருமை பாராட்டியவர்கள், எகிப்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அதிகம் சிலாகித்தவர்கள் எல்லாமே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே சுதந்திரிக்கவே இல்லை. ஆனால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் சொந்தம், அவர்களுக்கும் சொந்தம். பாருங்க, காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கிடைச்சதே. காலேபும் யோசுவாவும் அவர்களோடு சேர்ந்து ஒருவர் தானே. ஏன் மீதியானவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், மீதியாய் இருந்தவர்களுடைய நினைவுகள் எல்லாம் அந்த உபத்திரவங்களுக்கு கூட அங்கிருந்த காரியங்களை குறித்து. அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நீ கடந்து செல்லுகிற இந்த உபத்திரவத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே நீ பழைய எகிப்தை நோக்கி நினைக்கிறாயோ? எகிப்தில் இருக்கிற காரியங்களை குறித்து, எகிப்தில் இருந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயோ? உன்னை சூழ இருக்கும் எகிப்தை குறித்து உன்னுடைய மனத்திலே சஞ்சலம் உண்டாகிறதோ? எச்சரிக்கையாயிரு. அது நமக்கு தேவையில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். காலங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாகவே நிறைவேறும். மேல் அழகான பாடல் ஒன்று உண்டு. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, காலங்கள் கடந்து போகிறதுனால உன்னுடைய மனம் சோர்வுள்ளதாகிறதோ? சோர்ந்து போகாதே. யோசேப்பு சோர்ந்து போகல, தாவீது சோர்ந்து போகல, ஆபிரகாம் சோர்ந்து போகல. சோர்ந்து போகாமல் அந்த உபத்திரவங்களின் ஊடும் தேவனிடத்திலே நம்பிக்கை பாராட்டியவர்கள் ஜெயித்தார்களே. புது உடன்படிக்கையின் பரிசுத்தவானாக இருக்கிற பவுல் சொன்னானே, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்ற ஒரு உறுதியாய் தைரியமாய் பேசுகிறதுக்கு காரணம் என்ன? அந்த உபத்திரவங்களின் ஊடு தேவனிடத்திலே இருந்த நம்பிக்கை. வாட் அ டிக்ளரேஷன்! ஃபெய்த் கன்ஃபெஷன், ஃபெய்த் டிக்ளரேஷன். இது எப்படி ஒரு விசுவாச பிரகடனம்னு பாருங்கள். நாங்கள் பல விசுவாச பிரகடனங்களை எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப பெருசாக சொல்கிறோம். ஏன்னா தெரியும், 1 monthல ஐம் கோயிங் டு ஹேவ் தட் ஒன், இன்னும் 2 மாதத்தில் அது எனக்கு உண்டாகும், இது எனக்கு நடக்கும், அது எனக்கு நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, அது விசுவாசமான அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள், விசுவாச பிரகடனங்கள். ஆனால் தரமான விசுவாச பிரகடனம் என்ன பாருங்கள். பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன். பாருங்கள், what a wonderful statement. Before we go there, he already tell, I did. I'm very confident in that. I'm already have that conviction with me. I already have that with me. நம்முடைய உபத்திரவங்கள் நமக்கு அதைத்தான் தர வேண்டும். பாருங்கள், இந்த யோசேப்பு பாருங்கள். யோசேப்பு மறிக்கையும் சொல்லி படித்தாரான். என்ன? நான் மறிக்கிற பொழுது என்னுடைய எலும்புகளை எல்லாம் நீங்கள் கொண்டு போங்க, நிச்சயமாய் தேவன் வருவார், வந்து உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்கள், அவங்க எல்லாம் புறப்பட்டு போயேக்க நாங்கள் அப்புறம் வாசிக்கிறோம், அதில் பார்க்குறோம். புறப்பட்டு போயேக்க அவங்க என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போகிற பொழுது இந்த எலும்புகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்கள், யோசேப்பினுடைய அந்த உபத்திரவங்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை, அவன் மறிக்க போகிற பொழுதும் அந்த நம்பிக்கை மாறவே இல்லை. எப்போவுமே he already fixed on that, he already commit on that. He knows that God is with me. The God never tell lie. He won't cheat us. If he promise, if he say that, definitely he will fulfill that. அப்போ உபத்திரவம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்றால், அந்த உபத்திரவம் தேவனிடத்திலே நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ண வேண்டும். அதனுடைய நாங்கள் இங்கே பார்க்குறோம். யோவான் 16:33 அதிகாரத்தில்
இயேசு சொல்றார் யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு முதல்ல அவர் சொல்ற 32வது வசனம் என்ன? அதற்கு முதல் வசனம், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தனிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதா என்னுடனே கூட இருக்கிறார், ஆனபடியினால் நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயித்தேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறபடியால் நான் ஜெயித்திருக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரவத்தில் உனக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும், எப்படி உனக்கு திடன், எப்படி உனக்கு பலன் உண்டாக முடியும் என்றால் நான் ஜெயித்திருக்கிறேன். இயேசு ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெயித்த இயேசு எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரம் எவ்வளவு கடினமானதாய் வேணுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பாடுள்ளதாய் வேணுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு உங்களை போட்டு ரொம்ப உதைக்கிறதாய் வேதனைப்படுத்துகிறதாய் தொல்லைப்படுத்துகிறதாய் எப்படிப்பட்டதாய் வேணுமானாலும் இருக்கலாம். You have one assurance, you have one conviction, because you already going to win that one, you are going to win that one, you are going to overrule that one, you are going to make over that, because Jesus is in you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த இயேசு என்னோட இருக்கிறார். என்ன விதமான நெக்லிஜென்ஸ், என்ன விதமான நிராகரிப்புகள், என்ன விதமான கைவிட்டு போன காரியங்கள், என்ன விதமான அசௌகரியங்கள், என்ன விதமான பாடுகள், என்ன விதமான பிரச்சனைகள் வேணுமானாலும் இருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. எனக்கு உண்டாயிருக்கிற ஒரு நிச்சயம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனத்தின் நிமித்தம் இது எனக்கு உண்டாயிருக்கிறது. அவர் சொன்னபடியே, அவர் எனக்கு சொன்னபடியே, அவர் எனக்கு வாக்கு பண்ணினபடியே உரிய காலத்திலே அந்த காரியம் எனக்குள்ளே நிறைவேறப் போகிறது. அந்த நிச்சயத்தோடு, அந்த உறுதியோடு நான் நிச்சயமாய் கடந்து செல்வேன். இந்த பாடுகள் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதனுடையதான் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கிறதே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எது நம்ம பிரிக்க முடியும்? If you are really loving the Christ, if you are really abide on Him, if you really trust Him, nothing cannot separate you. இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்கிற காரியம் அதான். இந்த உபத்திரவங்களிலே நாங்கள் மிகுந்த உறுதியாய் நம்பிக்கையோடு நாங்கள் மேன்மை பாராட்ட முடியும். ஏனென்றால் இந்த உபத்திரவங்கள் நம்மை தேவனை நோக்கி அவரிடத்திலே முழுமையான நம்பிக்கையுடையவர்களாய் மாறும்படிக்காய் நம்மை நகர்த்தி செல்லுகிறதாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த உபத்திரவங்கள் வசனத்தின் நிமித்தமாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாய், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நமக்கு உண்டாயிருக்கிற உபத்திரவங்களிலே நாங்கள் அதிக மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் எது நம்மை விட்டு விலகினாலும், எவர்கள் நம்மை விட்டு கைவிட்டு போனாலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமானதாக இருந்தாலும், எது நம்மை விட்டு அகன்று போனாலும் நீர் நம்மோடு கூட இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருந்தும் நீர் சொல்லியிருக்கிறீர்கள், பலன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் நம்மோடு கூட இருக்கிறீர். நீர் நம்மோடு கூட இருக்கிறீர். அதிக நிச்சயமுடையவராய் இருக்கிறவரே, நீர் நம்மோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பலத்தினாலே நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட வசனத்தின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கூடாய் கடந்து செல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவ வார்த்தைகள் பலம் உள்ளதாய், அவர்களை உரமூட்டுகிறதாய், அவர்களை ஜெயத்தை நோக்கி அதிக தீவிரத்தோடு அதிக வேகத்தோடு அவர்களை முன்னகர்த்தி செல்ல வல்லமை உள்ளதாய் இருக்கிறபடியா அந்த பலத்தை, இந்த திராணியை, இந்த சத்துவத்தை இந்த ஜீவ வார்த்தைகளுடைய இருதயங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறபடியால் அவர்கள் பலத்தோடு முன்னேறி சென்று மனமடி உள்ளவர்களாய் திரும்பி விடாதபடிக்கு மிக தீவிரமாக யுத்தம் பண்ணி எல்லா அரண்களையும் தகர்த்து முன்னேறுகிறவர்களாய் கர்த்தாவின் அவர்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற வெற்றியும் ஜெயமும் ஆசீர்வாதமும் உள்ள அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பலமுள்ள ஜனக்கூட்டமாய் உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளில் அவர்களை மாற்றிவிட்டபடியால் நன்றி என்று சொல்கிறேன். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜெயமும் வெற்றியும் பலமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.